எந்த காரியம் செய்தாலும் விநாயகரை தொட்டு தான் செய்யணும். எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் விநாயகரை பிடிச்சி நீங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு பொங்கல் வைங்கன்னு சொன்னால் அது லேட் ஆகிடும். அதனால் பொதுவாக எல்லா சார்பாகவும் இங்கே விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் தண்ணி அரிசியும் தண்ணி வேறு சேர்த்து வச்சுக்கிறீங்க சில பேர். அப்படியே ஏற்றின உடனே அது அப்படியே பொங்கலாகவே ஆகிடும். அந்தமாரி வைக்காதீங்க. அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு வைக்காதீங்க. பாத்திரம் கொஞ்சம் காஞ்ச உடனே அரை கிளாஸ் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் பொங்கல். இது சென்னை வாழ் மக்களுக்கு வட தமிழர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அரிசி தண்ணியும் பாலையும் வச்சு தான் நீங்கள் பொங்கலே வைக்கணும். இந்த முறையை தான் எங்கே போனாலும் கடைப்பிடிக்கணும். பொங்கல் வைக்கிற இடம் கண்டிப்பாக நீங்கள் கழுவி இருக்கணும், கோலம் போட்டிருக்கணும், கல்லை கழுவி இருக்கணும், பொட்டு வச்சுருக்கணும், பாத்திரத்துக்கு பொட்டு வச்சுருக்கணும். இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். நல்லா இப்போ 100 பேர் வைப்பீங்க, 50 பேர் சக்ஸஸ் ஆகுதுன்னா 50 பேர் முறையே தப்பாக இருக்கும். அந்தமாதிரி பண்ணக்கூடாது. பொங்கல் வைக்கும்போது ஃபோன் பேசுறது, தலையை சுரித்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது எது இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறை நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. தலையில் கையை வச்சாலே கையை கழுவணும், தும்பனா கையை கழுவணும். நீங்கள் பொங்கல் வைக்கும்போது பேசினே பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், பையன்கிட்ட பேசுகிறேன், பக்கத்தில் பேசுகிறனாலும் அந்த வழிபாட்டு முறை சித்தி அடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓரம் கொடாசுங்க அரை மணி நேரம். சரிங்களா? இங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய மூதாதையர் 2 பேரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கின்னு இந்த வைகாசி மாதம் நீங்கள் இங்கே பொங்கல் வைக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். திருமணம், குழந்தை, கடன், கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எவ்வளோ நகை வச்சுட்டேன் பேங்க்கில் முக்க முடியலன்னு, இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இது தொழில் முடக்கமாக இருக்கும். இது அனைத்துக்கும் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை எங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறி எங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகருக்கு நீங்கள் வைக்கிற பொங்கல் எல்லாமே முருகனுக்கு போக போகுது. இன்னும் 2 மணி நேரத்தில் முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த பொங்கல் வைக்கும்போது தலையை சொறிகிறேன், ஃபோன் பேசுகிறேன், பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சில பேர் அது மேலேயே வச்சுட்டு எங்கன்னா போயிடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிறது இறைவனுக்கு போய் சேரப்போகுது. அது எவ்வளோ பயபக்தியாக நீங்கள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு இறைவன் அதை ஏற்றுப்பார். இந்த வருஷம் வைகாசி விசாகத்துக்கு வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறி இருக்கும் 100%. ஒரு வழிபாட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய பேர் சத்ரு சம்பாரத்துக்கு வந்திருப்பீங்க. சில பேர் மாதம் மாதாந்திர பௌர்ணமிக்கு வருவீங்க. சில பேர் இதுதான் ஃபஸ்ட்டு மாதம் கூட வந்திருப்பீங்க. யாருக்கு எதில் கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பயபக்தியாக வைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனுக்கு போய் சேரப்போகுது. நீங்கள் வைக்கிறது இறைவன் எடுத்துக்க போகிறார், ஒரு துளி எடுத்துக்க போகிறார். அதை நீங்கள் எப்படி வைக்கணும்னு முறையாக வைங்க. வச்சுட்டு எல்லாம் ஒருத்தருக்கு முன்னாடி வச்சுருங்க, ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒருத்தருக்கு 10 நிமிஷம், எப்படி ஆனாலும் எல்லோரும் ஒரே டைமில் தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் சீக்கிரம் வச்சு முடிச்சிட்டா கூட அப்படியே இருங்க, கொஞ்சம் நேரத்தில் நம்ம டீம் அலௌன்ஸ் பண்ணுவோம். எல்லோரும் ஒரே நேரத்தில் தான் அந்த பொங்கலை இறக்குறோம். இறக்கி அதுக்கப்புறம் நம்ம போன மாதம் அபிஷேகம் பண்ண மாதிரி அபிஷேகம் பண்ணுவோம். சாமி அப்புறம் இந்த கோவிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி உலா வருவார். அதுக்கப்புறம் பின்னாடி கிரிவலம், பைரவர் மலையை கிரிவலம் அனுப்புகிறோம். அது நைட்டு தான், நைட்டு 9 ஆகிடும், 9 10 கூட ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அதனால் எல்லார் சார்பாகவும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். விநாயகர் தான் முதல் முழு கடவுள். அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அடுப்பாண்ட போயிடுறீங்க. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுடைய மூதாதையரை வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அது நிறைவேற வேண்டும்னு வேண்டிக்கணும். கடன் இருக்கக்கூடாதுன்னு வேண்டக்கூடாது, பணம் வரணும்னு வேண்டிக்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. அதனால் கேட்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த இடத்துல வாழவே முடியும் இந்த உலகத்தில். அதனால் எல்லாம் அவங்க அடுப்பாண்ட போயிட்டு நாங்கள் சொல்லும்போது எல்லாம் அவங்கவுங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒரு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா விநாயகருக்கு தீபார்த்தனை எடுப்பாங்க. எல்லாம் அப்படியே
எல்லாரும் அப்படியே கோயிலை பிரதட்சணமாக போய் அவங்கவுங்க இடத்தாண்ட போயிடுங்க. வணக்கம், என் பேர் பானுமதி. நான் ஒசூர்லேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் சம்பத் சாரோட வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். எப்போதும் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுங்கிறது சார் வாஸ்துப்படி தண்டலம், தண்டுக்காரப்பாளையம் அது மாதிரிலாம் நாங்கள் பொங்கல் வச்சுருக்கோம். இது முதல் முறையாக பௌர்ணமி இன்றைக்கி முருகனோட விசேஷ நாளான வைகாசி விசாகங்கிறதுனால சார் இந்த இடத்துல பொங்கல் வைக்க சொன்னாங்க. நாங்கள் சார் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிடணும். சார் எதுவும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இதில் இங்கே இன்றைக்கி பொங்கல் வைக்க வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த முருகரோட அருள் எங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அதன்படி பொங்கல் வைக்க போகிறோம். இப்போது நான் சம்பத் சாரோட ரெகுலர் ஃபாலோயர். சார் பொங்கல் எங்கே எல்லாம் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். எங்கேயும் பௌர்ணமிக்கு பொங்கல் வாஸ்துபடி பொங்கல் வச்சுருக்காங்க, அதுக்கு பொங்கல் வச்சுருக்கோம். இப்போ பௌர்ணமியும் அந்த வைகாசி விசாகமும் ஒன்றா வர்றதுனால அதுக்கு பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் எங்கள் வேண்டுதலை வச்சுக்கிட்டு சார் சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் எங்கள் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நல்லது. நன்றி. வணக்கம் சார், என் பேர் விஜயலட்சுமி. இங்க வெம்பேடுன்ற கிராமத்துல இருக்கிற கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வைகாசி விசாகம்ன்றதுனால எங்க சார் எங்களுக்கு எல்லாரும் வர வச்சிருக்காங்க. சந்திர நீச்சம் அப்படின்ற அந்த மாசம்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால எல்லாருமா சேர்ந்து இங்க பொங்கல் வழிபாடு வச்சு நாங்க முருகரோட அருள் பெறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இங்க பொங்கல் எப்படி வைக்கணும், எந்த முறையில வைக்கணும்ன்றது சார் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க இது வரைக்குமே தப்பா வச்சுட்டு இருந்தோம். பால் விட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி போட்டு வைக்கிறத ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் சாரோட விஷயம் என்ன நிறைய சொல்லி கொடுத்துருங்க. இதை பொங்கல் வைக்கிறதுனால என்னால அதை கான்ஃபிடண்டா பேச முடியல. ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு கிரிவலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகரோட அபிஷேகம் இருக்கு, அந்த பூஜை அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா பைரவர் மலை நாங்க கிரிவலம் வர போறோம். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க வந்துட்டு மறுபடியுமே நாங்க நைட் தங்கிட்டு நாங்க போகணும்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் செய்யறதுனால எங்களுடைய நிறைய பிரச்சனையே இப்ப தடை இருக்கு இல்லைங்களா, நல்ல சுபகாரியங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நடக்க முடியாம இருக்கோ அந்த எல்லா சுபகாரியமே இந்த பொங்கல் மூலியமா இந்த மாசம் இந்த இடத்துல இப்படி நம்ம கூட்டு பிரார்த்தனையா நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த 1 வருஷத்துக்குள்ள பூர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. அந்த முழு நம்பிக்கையோட நாங்களுமே இங்கே பொங்கல் வைக்க அதை உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வழிபாட்டு எங்களுக்கு சக்சஸ கொடுக்கும்ன்ற முழு நம்பிக்கையோட இருக்கும். அப்படிதான் சொல்லி எங்களை பண்ண சொல்லியிருக்காங்க சார். இந்த கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கலோட அனுபவம் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. கண்டிப்பா நாங்க சக்சஸ் அடைய போறோம். எங்களுக்கு தேடி கொடுத்துட்டு இருக்காரு சார். ஒவ்வொரு விஷயமா தேடி கொடுக்குறாங்க. அவரை தேடி வர அத்தனை பேரும் சக்சஸ் அடையணுன்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அவர் பேசுற விதத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்னெல்லாம் தேடி கொடுக்கலான்றத கொடுக்குறாரு. நாங்க அதை பலனை அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். இதுல இருந்து நாங்க கிடைக்க போற பெரிய வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இருக்கேன். நமஸ்காரம்.
உடனடியாக சில விஷயங்கள் நடக்குதுன்னா, நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு முக்கிய தேவைகள் என்ன? எது இருந்தால் பொங்கல் வைக்க முடியும்? பஞ்சபூதம் இருந்தால் தான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருந்தால் தான் பொங்கல் வைக்க முடியும். 5மே கலந்தது தான் ஆன்மீகம். கோவிலுக்கு போகிறோம், ஐம்புலன்கள் எது? இல்லைம்மா, ஐம்புலன்கள். கோயிலுக்கு போகிறோம், கண்ணால் என்ன பண்ணுறோம்? காதால என்னத்தை கேட்குறோம்? மணி ஓசை, மந்திர ஓசைகள் என்ன பண்ணுறோம்? கண்ணால் இறைவனை பார்க்குறோம், காதால வாயால நாமத்தை சொல்கிறோம், அங்கே கொடுக்குற பிரசாதங்களை சாப்பிட்றோம். வேற கண்ணு, காது, வாய் வந்துச்சு, அப்புறம் மூக்கால் என்ன பண்ணுறோம்? இல்லைம்மா, கோவிலில் போய் என்ன பண்ணுறோம்? பாருங்க, 5 காரணத்துக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், வாயால் திருநாமத்தை சொல்கிறோம், மூக்கால் என்ன பண்ணுறோம்? செவியால் நம்ம உடம்பு மெய்யால் என்ன பண்ணுறோம்? கற்பூரத்தின் வரும்போது தொட்டு கும்பிட்றோம்ல, அப்போ என்ன ஆகுது? அப்போ என்ன நடக்குது? அந்த வெப்பத்தை நம்ம கை என்ன பண்ணுது? அதுதான் அக்னி தத்துவம். அதனால தத்துவம் 5 விதமான செயல்களை செய்வதுதான் நம்ம கோயிலுக்கே போகிறோம். கண்ணால் பார்க்க, காதால் கேட்க, மூக்கால நுகர். அதனால தான் நுகர்வு. அது பேர் என்னது? அங்கே போடுற சாம்பிராணி, அங்கே ஏற்றுற ஊதுபத்தி, அங்கே யூஸ் பண்ணுற பொருள் ஒரு வாசனை வரும்ல, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நுகர்கிறோம். கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, மூக்கால் நுகர்ந்து, வாயால் திருநாமத்தை சொல்லி நம் உடம்பால் என்ன பண்ணுகிறோம்? உணர்கிறோம். இதுதான் தாத்பரியம். இந்த தாத்பரியம் தெரியாம நீங்க கோயிலுக்கு போறது வேஸ்ட். ஒரு கோயிலுக்கு போனா பஞ்சபூதம் வேலை செய்யணும், 5 புலன்கள் வேலை செய்யணும், அப்பதான் அந்த பிரார்த்தனை சக்சஸ் ஆகும். இப்ப பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன தேவை? தண்ணி, நெருப்பு, காற்று. காற்றுனா நெருப்பு எரியாதுன்னு தெரியுமா? தெரியும். அப்புறம் நிலம், ஆகாயம். 5 வந்துச்சா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 வந்துடும் ஒரு பொங்கல் வைக்கணும்னா. அதனாலதான் இதோட தாத்பரியம் மிக வலிமையானது. அதனாலதான் இந்த விழாவை இமிடியட்டா வைகாசி பௌர்ணமிக்கு நம்ம செய்யணும் சொல்லிட்டு செஞ்சோம். ஆடி மாதம் கண்டிப்பாக இதேமாரி ஏற்பாடு செய்யலாம் என்ற ஒரு யோசனை இருக்கிறது. பஞ்சபூதத்தை கொண்டு எப்பொழுதெல்லாம் இறைவனை வணங்குகிறோமோ, பஞ்சபூதத்தை கொண்டு எப்பொழுதெல்லாம் நாம் இறை வழிபாடு செய்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம சக்சஸ் ஆகும். இப்போ சில பேர் கோயிலுக்கு போவோம், கண்ணால பார்ப்போம், காதால கேட்க மாட்டோம். காதால கேட்போம், கண்ணால பார்ப்போம், நுகர மாட்டோம். நுகருவோம், கண்ணால பார்ப்போம், ஒரு ஓதுவார் பாடுவார், காதால கேட்போம், தீர்த்தம் கொடுப்பாங்க, கியூ நிற்கும், வாங்கி என்ன பண்ண மாட்டோம்? குடிக்க மாட்டோம். கற்பூரத்தை எடுத்துன்னு வருவார், நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சில பேர் பாருங்க, நேரம் கோயிலுக்கு போவோம், தீபாரத்தனை பண்ணுறத கூட நின்று பார்க்க மாட்டாங்க. அப்படியே பிரகாரத்தை சுற்றின்னு வந்து வெளியே வந்து போயின்னு இருப்பேன். பார்த்துக்கிறீங்கள? 5 பூதம் சம்பந்தப்பட்டு இறை வழிபாடு செஞ்சாதான் பலிக்கும். கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், மூக்கால் நுகரணும். ஒரு சில கோவிலில் உங்களுக்கு தீர்த்தமோ பிரசாதமோ கொடுக்கவில்லை என்றால் இந்த வாயை நீங்கள் என்ன பண்ணிடணும்? திருநாமத்தை சொல்ல பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கோவிலில் நீங்கள் தொட்டு கும்பிடும் பொழுது, அந்த கற்பூர ஆரத்தியை தொட்டு கும்பிடும் போது அந்த அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த உணர்தல் 5 வேலை செஞ்சிடும். இது 5 எப்போ வேலை செய்யுதோ அப்போ அந்த காரியம்னா இது பலிதம் ஆயிடும். இப்போ கண்ணால் அபிஷேகம் பார்த்தீங்களா? காதால இந்த ஓசையை கேட்டீங்களா? மங்கள இசையை கேட்டீங்களா? எல்லாரும் தொட்டு கும்பிட்டீங்களா? சரி, 3 அடுத்தது இந்த வாசனைலாம் தூக்கிட்டு வரும்போது இந்த நீங்கள் வாங்கிட்டு வந்த மறி கொழுந்து, தவணம், மல்லிலாம் என்ன பண்ணுவீங்க? நுகருவீங்களா? 5 வேலை செஞ்சிடும். அதே மாதிரி தான் பொங்கல் வைக்கிறதுக்கு நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருந்தால் தான் பொங்கலை வைக்க முடியும். பஞ்சபூதத்தை கொண்டு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுமே சிறப்பு. ஒரு விளக்கேற்றத்துல கூட 9 விதமான தாத்பரியம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா விந்து, திரினா முதுகு தண்டு,
அதில் எரியிற ஜோலன்னா செவ்வாய். அந்த ஒரு விளக்கை உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க ரொம்ப நேரம், அந்த விளக்கு எரியிற அந்த அந்த தீபத்துக்கு மேலே ஒரு எல்லோ ஷேடு மாதிரி தெரியும் லைட்டாக. நல்லா உத்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மற்ற பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நேரம் வெயில பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா இருட்டா தெரியும் தெரியுமா? அதுதான் குரு. விளக்கு தீபத்தில் இருந்து கீழே ஒரு நிழல், அதுதான் ராகு. இப்படி 9 தாத்பரியம், ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய ரகசியங்களை நம்ம முன்னோர் வச்சிருக்கோம். இதெல்லாம் தெரியாம நம்ம இருக்கோம். தாமரத்தண்டு திரியில தான் எப்பவுமே விளக்கேற்றணும் சொல்லியிருப்பேன். தாமரத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் சேர்த்து தான் விளக்கேற்றணும் வீட்டில். இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டில் விளக்கு வெறியும் போது திரியை பின்னாடி எடுத்து விடுறது, வத்திப்பெட்டியை வச்சு அழுத்தறதுலாம் இருக்கக்கூடாது. பூவால் மட்டும்தான் என்ன பண்ணணும், குளிர வைக்கணும். சில பேர் கை அமுத்துறதுன்னு சொல்லுவாங்க, குளிர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு காமாட்சி விளக்கு தான் எரியணும். 2 காமாட்சி விளக்கு எரிஞ்சுன்னா அந்த வீட்டில் யாருக்கோ 2 கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு வீட்டில் போவேன், 3 காமாட்சி விளக்கு 4 இருக்குன்னு கேட்டேன். என் மருமகளது பெரிய மருமக சின்ன கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். மருமகள் வந்து விட்டால் மருமகளுடைய பிரதானமான காமாட்சி விளக்கை ஏற்ற ஆரம்பிக்கணும். மாமியார் தூக்கி என்ன பண்ணிடணும், ஓரம் வச்சிடணும். அது என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதை போட்டுட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு எதுனா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு காமாட்சி விளக்கு தான் எரியணும். ஒரு காமாட்சி விளக்கு தான் எரியணும்னு சொல்லிட்டு ஒரே காமாட்சி விளக்கு ஏற்றுற வீட்டில் நோய் உண்டாகிவிடும். யார் வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும் எரியும், எப்பவுமே ஒரே தீபம் மட்டும்தான் ஏற்றுவோன்னே நோய் உண்டாயிடும். 2 ஏற்றணும் இல்லை 3 ஏற்றணும். யாருக்கெல்லாம் இடம் வீடு வேணும், சொந்த வீடு இடம் வீடு யாருக்கெல்லாம் வேணும்னா குத்து விளக்குல 4 பக்கம் திரி போடணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இந்த 4 திரியுமே தாமரை தண்டு திரி கூட நல்லா என்ன பண்ணிருக்கணும், பஞ்சு திரி சேர்த்துருக்கணும். இதை விட முக்கியமாக ஒன்று பண்ணணும். என்ன பண்ணா, கடையில் போயிட்டு இருக்கிறதுல கம்மியான ரேட்டுக்கு என்ன வாங்கணும். இல்லை, நம்ம ஆட்களுடைய குணம் அப்படிதான். வீடு மட்டும் 80 லட்சம் 1 கோடியில் வேணும், ஆனால் எண்ணெய் மட்டும் எதுவும் வந்தாலும் பரவாயில்ல, அதுமாரி வாங்காதீங்க. நல்ல குவாலிட்டியான நல்ல எண்ணெயோ நெய்யோ வாங்கி இந்த 4 பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் திரியை போட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு உண்டாகும். இல்லை என்றால் சில பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு மகப்பேறு தாய்மை அடைவாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு இதுக்கெல்லாம் விளக்குனா ரொம்ப நேரம் ஆகிடும். பொங்கல் தயவு செய்து எங்கே வச்சாலும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் வந்து சுற்றி பார்த்தேன். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்க. சில பேர் தண்ணி அரிசியும் அப்படியே போட்டு அப்படியே மேலே வச்சுருந்தீங்க. ஏத்தனா அப்படியே என்ன பண்ணிடும், பொங்கிடும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அவர் சொன்னார், மதுரைக்கு அண்ணாண்ட வந்து 4 முகம்தான் குத்து விளக்குக்குன்னு சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா தவசம் கும்பிட மாட்டாங்க, அமாவாசை கும்பிட மாட்டாங்க. வருஷத்தில் ஒரு நாள் கல்லறைக்கு போவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளே நிறைய பழக்க வழக்கங்கள் ஆன்மீகத்திலேயே நம்மளுடைய முறைகள்லேயே மாறி இருக்கு. அது நம்மளுக்கு தெரியல. கொங்கு பெல்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வட சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும். கொங்கு பெல்ட்டில் சீர் செஞ்சா அதுக்கு ஈக்குவலாக பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் சீர் செய்யணும். நம்மதில் அப்படி கிடையாது. நிறைய முறைகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சொன்ன மாதிரி மதுரைக்கு என்னாண்டு 4 முகன்றது நிறைய பேருக்கு யாருக்கு புதுசாக இருக்குது, நம்மளுக்குலாம் நிறைய பேருக்கு புதுசாக. நிறைய முறை மாறி இருக்குமா, நிறைய முறை மாறி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு உள்ளே புதுக்கோட்டை சைடு ஒரு ஸ்டைலு, கோயம்புத்தூர் ஸ்டைலு, சென்னை ஒரு ஸ்டைலில் நம்ம இது பாருங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, சென்னை, விழுப்புரம், திண்டிவனம் இதெல்லாம் ஒரு பெல்ட்டு. நம்மலாம் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல இருக்கிற ஆள். அப்படியே புதுக்கோட்டை, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டம்லாம் வேதாரண்யம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டைலாக இருக்கும். மதுரை, திருச்சி பக்கம் போனீங்கன்னா ஒன்று. கொங்கு பெல்ட் ஃபுல்லாக இப்படி சேலம், ஈரோடு, சத்தியமங்கலம், பண்ணாரி இப்படி போனீங்கன்னா ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஆனால் எங்கே போய் எங்கே சுற்றினாலும் பஞ்சபூதம் நிலநீர் காற்று ஆகாயம் ஒன்று தான், அது மாறாது. நான் சுற்றி வரும்போது சில பேருடைய பானைகளை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா தண்ணியை வச்சுட்டு அப்படியே ஏற்றுறீங்க. அது பேர் சாப்பாடு அடிக்கிறது, பொங்கல் வைக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் சாப்பாடு எப்படி வைப்போம், தண்ணி வைப்போம், கொதிக்கும், அப்புறம் அரிசி போடுவோம், ஓலை கொதிக்கும், வடிகட்டுவோம்.
இது அது கிடையாது. இது பொங்கலுக்கு யாரெல்லாம் அரிசியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி அப்புறம் கொதிக்க வச்சு பொங்கல் வச்சது யாரு? இப்படிதான் வைக்கணும். ஹலோ.
Uh-huh.